ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வீரா அவங்களோட பேக் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அதை பார்த்து லக்ஷ்மி அம்மாவும் பிருந்தாவும் வீரா வீட்டை விட்டு தான் போகிறாங்களோன்னு நினச்சிட்டு, ஏய் வீரா போகாதடி, நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வர, வீரா அவங்களோட பேக்கை தூக்கி ஆட்டோவில் வைக்கிறாங்க. அப்புறமா மாறனை பார்த்து வந்து ஏறுன்னு சொல்ல, மாறன் பிருந்தா கிட்ட ஒன்றை தான் கூப்பிட்றா, அநேகமா உனக்கு ஆட்டோ ஓட்ட கற்று தருவான்னு நினைக்கிறேன், போய் ஏறிக்கோன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றை தான் வர சொன்னேன்னு வீரா மாறனை பார்த்து சொல்லும்போது என்னையான்னு கேட்டுட்டு ஆட்டோவில் அவர் ஏறிக்கிறாரு. ஆட்டோவில் போகும்போதே மாறன் அவரோட மனசில் இவன் என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியலையே, கடவுளே என்னை காப்பாற்றுன்னு நினச்சிட்டே வர்றாரு. வீரா ஒரு பூக்கடை முன்னாடி ஆட்டோவை நிறுத்துறாங்க. அப்புறமா 2 மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. கழுத்தில் போடணுமான்னு சொல்லி மாறன் வீராவோட கழுத்தில் போட போக, நான் உன் கழுத்துலன்னு சொன்னேன், போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. ஓ, ஏன் கழுத்துலையான்னு மாறனும் போட்டுக்கிறாரு. வக்கீல் கண்மணி கிட்டையும் ராமச்சந்திரன் கிட்டையும் இந்த நோட்டீஸில் அவங்க 2 பேருமே கையெழுத்து போடணும்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஆட்டோவில் வீராவும் மாறனும் வந்து இறங்குறாங்க. இதை கவனித்த கார்த்திக், அப்பா நீங்கள் 2 பேரும் போய் கையெழுத்து வாங்க வேண்டாம், அவங்க 2 பேருமே இங்கே வந்துட்டாங்க, நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்ல, அங்கே மாலையும் கழுத்துமா நிற்கிற மாறனையும் வீராவையும் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. வக்கீல் ராமச்சந்திரன் கிட்ட, சார் இவங்களோட டைவர்ஸ் விஷயமா தானே நீங்கள் பேசுனீங்க, இவங்கள பார்த்தா பிரிஞ்சு வாழ போகிறவங்க மாதிரி தெரியலையே, ஒன்றா சேர்ந்து வாழ வந்தவங்க மாதிரி தெரியுதே, இப்படி இருந்தால் டைவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான் சொல்ல இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.